Hi friends, welcome to Foodies channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி மிளகு ரசம் தான் நான் பண்ண போறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷா இருக்கலாம். இருந்தாலும் என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் 5 தக்காளி பழம் எடுத்துர்க்கேன். 10 பல் பூடு எடுத்துருக்கு. 2 பச்சை மிளகாய், மிளகு கொஞ்சம் சேர்த்து எடுத்துர்க்கேன் நான். புளி இந்த அளவுக்கு போதும். சீரகம், கருவேப்பிலை, மல்லி இலை எடுத்துர்க்கேன். தாளிக்க கடுகு எடுத்துர்க்கேன். லாஸ்டா நம்ம வெந்தயத்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, பூண்டு, மிளகு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் மஞ்சப்பொடி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம மஞ்சப்பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம அந்த புளியை கரைச்சி வச்சுக்கிறத கொஞ்சோண்டு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பையும் சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் லைட்டாக கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு.